ரத்னம் தத்பிராப்த வேதார்த்த யுகார்த்த போதம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசகுரும் ஆஸ்ரயாமஹ வரததேசிக கிருபாபாத்திரம் வரவரமுனி குலோத்பவம் ஆச்சாரிய ஹிருதய பிரவீணம் வந்தே சம்பத்குமாரம் குரும் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம யாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே யத் பதாம்போருகத்யான உத்தஸ்தா சேஷகல்மஷா வஸ்துதாம் உபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம் அபிஷ்டௌதி ஸ்ரியம் தேவிம் அகிலாத்மைன மாதரம் விஷ்ணுபத்னிம் விஷாலாட்சிம் யாமுனாரியோ மகாமதி. சுயப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலே வாரத்தின் இறுதி நாள்ல அற்புதமான பூர்வாச்சாரியாருடைய அந்த திவ்ய சூக்தி அனுபவம், அந்த திவ்ய சூக்தி அனுபவத்த அனுகுணமாக சதுஷ்லோகி, அந்த சதுஷ்லோகிக்கு அமைந்த வியாக்கியானங்கள் 3. அந்த வியாக்கியானத்துல இரண்டாவதாக அமைந்த வியாக்கியானம் நாயனார் ஆச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம். முதல் ஸ்லோகம் அதோட அனுபவத்துல இருக்கும். காந்தஸ்தே புருஷோத்தமஹா பனிபதி ஷையாசனம் வாகனம் என்கிற அந்த ஸ்லோகம். காந்தஸ்தே புருஷோத்தமஹா என்று வரைக்கும் நாம் அனுபவித்தோம். அப்ப காந்தஸ்தே புருஷோத்தமஹா, அதனால வேதம் என்ன, வேதாந்தம் என்ன, மிக்க வேதியர்களான ஆழ்வார்கள் என்ன, ஆச்சாரியர்கள் என்ன, இப்படி ஆப்த வாக்கியத்தாலையும் ஆப்தர்களாலையும் பிரதிபாதிக்கப்பட்டு அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அவனே பரம்பொருள் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் என்று எப்படி உபய விபூதி சேஷித்துவத்துக்கு பிரதிசம்பந்தியாக எம்பெருமானுக்கு உபய விபூதி சேஷித்துவம் இருக்கு. இந்த உபய விபூதிக்கும் நாயகனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு அந்த பிராட்டியானவள் அவ பத்தினியா இருக்கிற காரணத்தினாலேயே பெருமானுக்கு அவ பத்தினியா இருக்கா. ஆகையினாலேயே இந்த உபய விபூதியில் உள்ளாரும் பிரம்மா தொடக்கமாக இந்த உபய விபூதியில் உள்ளாரும் இந்த உபயத்திலே உள்ள வஸ்துக்களும் இவனுக்கும் சேஷபூதராய் இருக்கிறது, இவனுக்கும் அடிமை செய்பவராக இருக்கிறது என்று காந்தஸ்தே புருஷோத்தமஹா தே காந்தகா புருஷோத்தமஹா புருஷோத்தமஹா தே காந்தகா என்று இந்த பிராட்டிக்கு எம்பெருமானோடு உள்ள சம்பந்தத்தை முதலாக தெரிவித்து, எப்படி வேதாந்தங்கள்ல முதல்ல அந்த ஸ்ரீயப்பதிகி லக்ஷ்மிபதிகி லக்ஷ்மிநாதகா என்று சொல்லப்பட்டதோ அந்த கிரமத்திலேயே எடுத்து சொல்லி அதற்கு பின்பாக இந்த சேஷியான பிராட்டிக்கு சேஷபூதர்களான இந்த ஜீவாத்மாக்கள், இந்த ஜீவர்கள் ஆக அவர்கள் இருவரும் எம்பெருமானையும் பிராட்டியும் தவிர மற்றுள்ள அனைவருமே சேஷபூதர்கள் தான். அந்த எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அடிமைப்பட்டவர்கள் தான். அப்படி அந்த சேஷபூதர்களுக்குள்ளே நாரகோடியிலே பிராட்டி இருந்தாலும் எம்பெருமானுக்கு அவளும் அடிமைப்பட்டவளாக இருந்தாலும் அந்த எம்பெருமானுக்கு அவள் பிரியமான பத்னியாக இருக்கின்ற காரணத்தினாலேயே அதனாலேயே ஆகையாலேயே அந்த உபய விபூதியில் உள்ளாரும் அந்த பிராட்டிக்கும் சேஷமாகின்றனர். அதனால முதல்ல எம்பெருமான் அவருக்கு சேஷியா இருக்கான். அந்த சம்பந்தத்தை முதல்ல எடுத்து காமிச்சுட்டு இனி மேற்கொண்டு சேஷபூதர்கள், அதுல முக்கியமானவர்கள் நித்திய சூரிகள். அந்த நித்திய சூரிகளுக்குள்ளே முதன்மை தலைவராக இருக்கக்கூடியவர் திருவனந்தாழ்வான். அப்பேற்பட்ட அந்த திருவனந்த ஆழ்வான் இந்த பிராட்டி விஷயத்திலே கைங்கரியம் செய்து அந்த ஸ்வரூபத்தை, அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை, அந்த சேஷித்துவ ஸ்வரூபத்தை எப்படி பெற்றான், பெற்றிருந்தபடி என்ன எப்போதுமே இருக்கு அவனுக்கு. பெற்றான்னா புதுசா வந்தது இல்லை, எப்போதுமே அந்த சேஷன்னே திருநாமம். ஆதிசேஷனுக்கு சேஷன்னே திருநாமம். அப்பேற்பட்ட அவன் அந்த
சொரூபம் பெற்றிருக்கும்படியை, அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு சேர பெற்றிருக்கும்படியை இனி மேற்கொண்டு அருளி செய்ய இருக்கிறார். பணிபதி இத்தியாதி ஆனே. அது வரைக்கும் நடந்திருக்கு சென்ற வகுப்புல, சென்ற உபன்யாசத்துல அது வரைக்கும் நாம் அனுபவிச்சோம். இப்போ அடுத்த பேரா வாசிக்கலாம். உங்க எல்லாருக்கும் பிடிஎஃப் அனுப்பிச்சு கொடுத்துருக்கோம். அதாவது இருளிரிய சுடரமணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணமாயிரங்கள் ஆர்ந்த என்றும், இருளிரிய சுடரமணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் உயர் விளங்கும் வெள்ளை அணையை மேவி அப்படின்னு பெருமாள் திருமொழி பாசனம். முதல்ல ஆதிசேஷனை தான் எடுக்கிறார். இருளிரிய சுடரமணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த, அப்பேற்பட்ட உயர்ந்த அந்த பணமாயிரங்கள், பணம்னா அந்த படம், பாம்பு படம் இருக்கிறது சொல்றமே, அந்த மாதிரி 1000 படத்தோட விரிஞ்சு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான். இருளிரிய சுடரமணிகள் இமைக்கும் நெற்றி, அப்பேற்பட்ட சுடர்மணிகள் நன்றாக பொழிந்து விளங்கக்கூடிய அந்த சுடர்மணிகள் அந்த நெற்றியில ஆதிசேஷனுக்கு கமகமன்னு அந்த மணியெல்லாம் பிரகாசமா இருக்கு அந்த நெற்றியில. இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதியன் அனந்தனும் உயர் வெள்ளை அணையை மேவி. அப்படி அந்த அந்த ஆதிசேஷன் கிடைக்கிறான். அந்த ஆதிசேஷனுக்கு மேல அந்த எம்பெருமான் கிடைக்கிறான். அதனால அந்த ஆதிசேஷனை முதல்ல எடுத்து சொல்றா. இனத்துத்தி அணிபணம் அந்த 1000 படத்தோட இருளிரிய சுடரமணிகள் பிரகாசமா ஒளிவிடக்கூடிய அந்த மணிகள், அது பொருந்திய நெத்தியா இருக்கு மேல அந்த அந்த ஆதிசேஷனுக்கு திருவனந்தாழ்வானுக்கு என்றும். வாயோர் ஈரைஞூறு வளை உடம்பின் அலல் நாகம் உமிழ்ந்த செந்தி, வாயோர் ஈரைஞூறு 1000 நாக்குகள் படைத்தவன் அந்த ஆதிசேஷன். மன்னிய பொல்வரிசேர் ஆயிரவாய் வாளரவின் சென்னிமணி கொடுமி என்றும் சொல்லுகிறபடியே. ஆக முதல்ல அந்த ஆதிசேஷன் அவன் எப்படி பிராட்டிக்கு அடிமை செய்து தன்னுடைய ஸ்வரூபம் பெற்றிருக்கும்படியை காட்டுகிறார். சேஷன்தான் எல்லாருக்கும் சேஷன் தான் பேரு. அந்த சேஷனுக்குள்ளே ஆதிசேஷனாக முதலாக ஒரு பெரிய கைங்கரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவர். அனந்த கருட விஷ்ணக்சேனாதிகள் என்றுதான் நாம எல்லாரும் சொல்றோம். அப்பேற்பட்ட அந்த அனந்தனை அறிமுகப்படுத்துறார். இருளிரிய சுடரமணிகள் இமைக்கும் நெற்றி என்றும், இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்த என்றும், வாயோர் ஈரைஞூறு என்றும், மன்னிய பல்பொரிசேர் ஆயிரவாய் வாளரவின் சென்னிமணி குடுமி அப்படின்னு 1000 நாக்குகள் படைத்தான். பலபலன்னு நெத்தி இருக்கு. அதுல மணிகள் முத்து மாணிக்கங்கள்லாம் பலபலன்னு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஆதிசேஷன்னு சொல்றார். அந்த திருவனந்தாழ்வான்னு சொல்றார். அந்த அரவரசுன்னு சொல்றார். அந்த அந்த அப்பேற்பட்ட அந்த பாம்பு, அப்பேற்பட்ட அந்த ஆதிசேஷன் என்றும் சொல்லுகிறபடியே. மதுரவாறு என்றும், மைந்தனே மதுர ஆரே என்றும், இன்பவாறு என்றும் சொல்லும்படி நீ நிரதிசய போக்கியமான பகவத் அனுபவத்துக்கு மைந்தனே மதுர ஆரேங்கிறார். அப்படி எம்பெருமான் வழியா கிடக்கிறான். அந்த எம்பெருமானே உபாயமாகிறான். அது எப்படி இருக்கு? மதுர ஆறா இருக்கு. ரொம்ப இனிமையான போக்கியமான சுவைமிக்க ஆறா இருக்கு. இன்பவாறு என்றும் சொல்லும்படி நிரதிசய போக்கியமான பகவத் அனுபவத்துக்கு. அப்பேற்பட்ட அந்த பகவத் அனுபவம் எப்படி இருக்குன்னா ரொம்ப இனிமையா இருக்கு. தினந்தோறும் எம்பெருமான போய் சேவிக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அவனே ஒரு ஆறாகவும் பேராகவும் இருக்கிறான். அவனே வழியாகவும் இருக்கிறான். அந்த வழி சென்று அடையும் இடமாகவும் அவனே இருக்கிறான். நிரதிசய போக்கியமான பகவத் அனுபவம், அதாவது சலிப்பே தட்டாது. மேலும் மேலும் ஆனந்தம் பெருகின்றே இருக்கும். அப்பேற்பட்ட நிரதிசய போக்கியமான பகவத் அனுபவத்துக்கு அனுபவ பரிவாக ரூபமாக வாயார புகழைக்கு ஈடாக பல வாய்த்தலைகளை உடையனாய். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு வந்தான் ஆதிசேஷன். 1000 நாக்குகள் படைத்தவன். அதனால 1000 தலை அவருக்கு இருக்கு. வாயோர் ஈரைஞூறு 2500 1000 நாக்கு இருக்கு. ஒரு நாக்குல இருக்கிற நாமளே சகசநாமம் சொல்றோம். கோயில ரக்ஷாசனம் நடக்கிறது. எப்படி அவன் திருநாமத்தை வாயால புகழ்றோம்,
வாயினால் பாடுறோம், மனத்தினால் சிந்திக்கிறோமே. அதனால பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமேங்கிறார் ஆழ்வார். அப்படி வாயால அவன் நாமத்தை சொல்றோம். அப்பேற்பட்ட அந்த ஒரு நாக்கு படைத்த நமக்கே எப்படின்னா, இது பிராகிருதமான சரீரம். பஞ்சபூதத்தில் அமைந்த நித்திய சூரியனுக்கோ திவ்ய சரீரம். அந்த சரீரத்தோட கூடி பல வாய்த்தலைகளை உடையனாய். 1000 தலை இருக்கு, 1000 நாக்கு இருக்கு. ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு மாதிரி அசைச்சு அந்த நாமாவை சொல்லி ஆனந்தப்படக்கூடிய அந்த ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனுக்கு உண்டான பெருமையை பூரா சொல்லி ஆரம்பிக்கிறார். வாயோர் ஈரைஞூறு, 1000 நாக்கு இருக்கு, 1000 தலை இருக்கு. அப்ப எப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணலாம் அந்த எம்பெருமானுக்கு. அனுபவ பரிபாக ரூபமாக வாயார புகழ்வைக்கு ஈடாக பல வாய்த்தலைகளை உடையனாய். அனந்ததா பவதி, அனந்ததா பவதி என்கிறபடியே அநேக தேகங்களை பரிகிரகித்து, சில பேர் நிறைய தேகங்களை எடுத்துக்கிறார். அதெல்லாம் லோகத்தில் உள்ள ஆபாச அனுபவத்துக்கு. ஆனா பகவானுக்கு அடிமை செய்யறதுக்காகவே அந்த தேகத்தை எடுத்துக்கொள்கிறான். அனந்ததா பவதி. அப்பேற்பட்ட அந்த முக்தாத்மா, அந்த முக்தன் இருக்கானே, இது ஒரு சுதி வாக்கியம். எண்ணற்ற தேகங்களை எடுத்துக்கொள்கிறான். நமக்கு இங்க ஒரு தேகம் தான் இருக்கு. இந்த ஒரு தேகத்தை வச்சு எம்பெருமானுக்கு ஒரு சமயத்துல ஒரு கைங்கரியம் தான் பண்ணலாம். ஆயிரக்கணக்கான அநேக தேகங்களை எடுத்துக்கொண்டால் அந்த சரீரத்தோட எம்பெருமானுக்கு எல்லா கைங்கரியம் பண்ணலாம். ஒரு தேகத்தால இந்த கைங்கரியம் பெருமாளை ஏற பண்ணலாம், ஒரு தேகத்தால. இன்னொரு தேகத்தால திருக்கோயில்கள் வாசலை எல்லாம் பூட்டி பெருகி மெழுகி தண்ணீர் தெளித்து தோரணங்கள் கட்டி திருக்கோலமிட்டு அந்த எம்பெருமான வரவேற்கலாம். இதையெல்லாம் பல பேர் சேர்ந்துதான் பண்றோம். ஆனால் அந்த ஆதிசேஷனும் பல்வேறு தேகங்களை எடுத்துக்கொள்கிறான். அத அனந்ததா பவதி என்கிறபடியே அநேக தேகங்களை பரிகிரகித்து, அப்பேற்பட்ட சக்தி இருக்கு அந்த ஆதிசேஷனுக்கு. அதனால ஆயிரக்கணக்கான தேகங்களை எடுத்துட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றான். அசேஷ சேஷ விற்த்தியிலும் அன்பயுத்து. அசேஷ சேஷ விற்த்தி, சேஷன்னே திருநாமம், தொண்டன்னே திருநாமம், பணியாள்னு திருநாமம், அவன் வேலையாள்னு திருநாமம் அந்த ஆதிசேஷனுக்கு. அசேஷ சேஷ விற்த்தி, வேற யாருக்கும் இல்லாம அந்த எம்பெருமானுக்கே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளுதல், அர்ப்பணித்து கொண்டு பணிவிடை செய்தல். அது அசேஷ சேஷ விற்த்தியிலும் அன்பயுத்து. அப்படி பணிவிடை செய்து கொண்டு சேஷவிருத்தி பரரான அசேஷர்க்கும் உபமான பூமியாய், அந்த எம்பெருமானுக்கே ஆட்பட்டு கிடக்கக்கூடிய எல்லோருக்குமே ஒரு காஷ்டா சீமா, அவன் தான்ப்பா எல்லை. அடிமையின் எல்லை நிலமாக திகழ்கிறான். அடிமையில் எல்லை நிலமாக திகழ்கிறான். எப்படி எம்பெருமானுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லையோ அதே போல அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியதிலே இந்த ஆதிசேஷனுக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை என்பது போல அசேஷர்க்கும் உபமான பூமியாய் ஆங்கார வாரத்தில் படியே அப்பேற்பட்ட உயர்ந்த பரமபதம். அந்த பரமபதத்துல சாமகானம் கேட்கறது அநேக எண்ணிக்கையற்ற கணக்கிடங்காத முக்தர்கள்லாம் இருக்காங்க. எல்லா முக்தர்களும் எம்பெருமான கொண்டாடி வாயார வாழ்த்துகிறார்கள். வாயார வாழ்த்துவோம் என்னுகளோ அப்படின்னு குலசேகர ஆழ்வார் கேட்ட போல வாயார வாழ்த்துகிறார்கள். அது பெரிய ஆங்கார வாரமா இருக்கு. அஸ்தானே அந்த பரமபதத்துல. ஏன்னா ஒரு 100 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கு, 1000 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கு, 1,00,000 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கு, 5,00,000 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கு. இப்போ இங்கெல்லாம் இடம் காணல. அதனால பல பேர் உயிரிழக்கிறார்கள். பல பேருக்கு பலவிதமான கஷ்டம் வருது. நிறைய பார்க்கிறோம், செய்திகள்ல கேட்கிறோம். அங்க அப்படி இல்லை. திரிபாத் விபூதி அது கணக்கே கிடையாது. இன்னும் எத்தனையோ சதுரங்களுக்கு இந்த லோகத்துல அங்க மட்டும் இடம் எப்போதுமே உண்டு. அப்பேற்பட்ட திரிபாத் விபூதி அதுல எத்தனையோ லட்சம் கோடி பன்மடங்காக 1,00,000 கோடியான அந்த முக்தர்கள் அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றார்கள், துதி செய்கிறார்கள், வாயார வாழ்த்துகிறார்கள். அந்த ஆங்காரம் ரொம்ப பெருசா இருக்கு. ஒருவேளை அசுரால்லாம் வந்துட்டாலோ அப்படின்னு பயம். அந்த நித்திய பூதிக்குள்ள பிரம்மா ருத்ரன் இந்திராதிகளுக்கே உள்ள நுழைய முடியாது. வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. அதனால இங்க இருக்கிற ஒரு ஜீவாத்மா அவனுக்கு ஒரு பாகவத சம்பந்தத்தால ஒரு ஆச்சாரியனை கிட்டி அந்த ஆச்சாரியனுடைய திருப்படி சம்பந்தத்தால அந்த ஆச்சாரியன் எம்பெருமான காட்டி கொடுக்க
அந்த எம்பெருமான் அவனுக்கு கிருப பண்ணணும். அப்பதான் அவனுக்கு பரமபதம். ரொம்ப சுலபமான வழி ஆச்சாரியன் திருவடியை அடைந்து அந்த பரமபதத்துக்கு போறது. அதனால அது மன்னவர் விதியே. இந்த லோகத்துல பிறந்தவாளுக்கு தானே ஒழிய, தேவலோகத்துல இருக்கலாம், பிரம்மாவா இருக்கலாம், ருத்ரனா இருக்கலாம். எல்லாரும் திருப்பாக்கடல் தான் போலாம். அதுதான் அழுகை அழுகை கேட்கும் இடம். கூப்பீடு, அழுகை குரல், காப்பாத்து. அந்த அசுரனுக்கு வரம் கொடுத்தேன். என் தலையிலேயே கைய வைக்க வந்துட்டான். அந்த அசுரனுக்கு வரம் கொடுத்தேன். சத்தியலோகத்தை காலி பண்ண சொல்றான். அந்த அசுரனுக்கு வரம் கொடுத்தேன். இந்திரலோகத்தை காலி பண்ண சொல்றான்னு கூப்பீடு கேட்கும் இடம், அழுகுரல் கேட்கும் இடம் அந்த திருப்பார்கடல். அங்க எம்பெருமான அவதரித்து இந்த தேவர்கள் என்ன, மனுஷர்கள் என்ன, ரிஷிமுனிகள் என்ன, எல்லோருடைய அந்த கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து தனக்கு அபிமானவர்களுக்கு சரணாகதியை கொடுத்து பிராட்டியோட வந்து கிடைக்கிறான். ஆனா அங்க அப்படி இல்லை. நித்திய விபூதியில அங்க எல்லாம் முக்தர்கள் தான். அங்க ஒரு பயம் இல்லை. அஸ்தானே பயசங்கை பண்ணி ஒரு பயம் வந்துருது. ஒருவேளை அசுரால் வந்துட்டாருன்னு. அப்பேற்பட்ட பிரேம பாவம். சொந்த வீட்டுல இருக்கு குழந்தை, வெளியூருக்கு அழைச்சிட்டு போனா குழந்தைய கவனமா பாத்துக்கிறோம். அந்த குழந்தைய சொந்த ஆத்துல இருக்கும்போது குழந்தைய எட்டி பார்த்துட்டா போதும் என்ன பண்றான் அப்படின்னு. ஏதோ வெளியூருக்கோ வேற ஒரு ஆத்துக்கோ இங்க அழைச்சிட்டு போனா அவனை 2 கண்ணாலையும் பார்த்துட்டே இருக்கணும். அது அவனுக்கு புது இடம், பழக்கம் கிடையாது. அங்க என்ன ஆபத்து வருமோ தெரியாது. அதே போலத்தான் அந்த ஆதிசேஷனுக்கு இது நித்திய விபூதி. இங்க ஒரு ஆபத்தும் இல்லை. வைகுண்டநாதன் இங்க இருக்கிறப்பா புத்திரர்களும் நித்தியர்களும். அதனால எம்பெருமானுக்கு ஆபத்து வராது. இருந்தாலும் அந்த பிரேம பாவத்தாலே அப்பேற்பட்ட எம்பெருமான் மேல கைங்கரியம் பண்றான். ரொம்ப பாரிப்பு, ரொம்ப அவன் எம்பெருமானுக்கு பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ணக்கூடியவன். அவனுக்கு அஸ்தானே பயசங்கை பண்ணி அழல் உமிழ்ந்து உடனே நேர இங்கேருந்து அழல்னா நெருப்பு போல விஷம், நெருப்பு போல கக்கறான். அனவரத மங்களாசாசன பிரணாய் இருக்கையாலே அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்கிற திருநாமத்தை உடையவன் ஆகிறான். முதல்ல ஆதிசேஷன் யாருன்னு சொல்லி இமைக்கும் நெற்றி இடத்து தனிவ வயல் இறைஞ்சூர் இப்படி 1000 வாய் வாழறவின் மதுரவாரி இப்படி இப்படி ஆதிசேஷனுக்கு உண்டான முதல்ல அறிமுகத்தை எல்லாம் கொடுத்துட்டு அப்பேற்பட்ட 1000 நாக்குகளையும் பல தலைகளையும் உடைய அந்த ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வேறொருக்கு பணிவிடை செய்யாமல் எம்பெருமானுக்கே ஒன்னும் மிச்சமில்லாமல் பணிவிடையை செய்து வருகிறான். அப்பேற்பட்ட அந்த ஆதிசேஷனும் அந்த நித்திய விபூதியில எம்பெருமானுக்கு என்னும் பயசங்கை சந்தேகப்படுறான். அசுரால் இங்கேயும் வந்துட்டானோ அப்படின்னு நெருப்பை கக்கி கொண்டு இருக்கிறான். அனவரதம் மங்களாசாசன பரனாய் இருக்கையாலே அரவரச பெருஞ்சோதி. அரவு அரசு, பாம்புகளுக்கெல்லாம் தலைவன், பெருஞ்சோதி ஒளிமிக்க சோதுமையாய் இருக்கிறான். அந்த அனந்தன் பெருமாளுக்கும் அனந்தன்னு திருநாமம், ஆதிசேஷனுக்கும் அனந்தன்னு திருநாமம். எம்பெருமான் எப்போதுமே அவனுக்கு நித்தியமாகவே எம்பெருமான் இருக்கிறான். அளவில்லாத திருக்கல்யாண குணங்களை உடையவனாக இருக்கிறான். அந்த அடியார்கள் மேலே அளவில்லாத அன்புடையவனாக இருக்கிறான். அதனால அவனுக்கு அனந்தன்னு வேறு. அதே போல அந்த எம்பெருமான் இருக்கின்ற காலத்திலெல்லாம் அந்த எம்பெருமானுக்கு பணிவிடை செய்வதையே முழுமையாக கொண்டவன். அதனால இவனுக்கு அனந்தன்னு இவனுக்கும் பேர். அனந்தன் மேல் கிடந்த புண்ணியனோ அப்படின்னு பாசம். அதனால எம்பெருமான் இப்ப புண்ணியரானா அனந்தன் மேல் கிடக்கிறதுனால புண்ணியனா இருக்கான். அந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்றும் யதோச்சிதம் சேஷகா என்றும் திருநாமங்களை உடையனாய். யதோச்சிதம் சேஷகான்னு அவனுக்கு திருநாமம். அந்த அது ஸ்தோத்திரத்துல வரக்கூடிய அற்புதமான அந்த ஸ்லோகம். யதோச்சிதம் சேஷகா, அந்த திருநாமங்களை உடையவனாக இருக்கிறான். சேஷன் சேஷன் அவனுக்கு திருநாமம். அப்ப நமக்கு என்னன்னு கேட்டோம். அகங்காயிரமாயிர ஆற்பை துடைத்தால் ஆத்மாவுக்கு அழியாத பெயர். உனக்கும் சேஷன்தான் பேரு. இப்ப ஏதோ இந்த சைரத்துக்கு இந்த பேரை வச்சுட்டு இருக்கோம், ஸ்ரீனிவாசன் பேரை வச்சுட்டு இருக்கேன். ஆனா அந்த ஆத்மஸ்வரூபத்தை இந்த சைரத்தை பார்க்கின்ற காலத்துல ஸ்ரீனிவாசன் திருநாமம், இந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கிற காலத்துல சேஷன்தான் திருநாமம். யதோச்சிதம் சேஷகா, எப்போதுமே சேஷனாக இருக்கிறான் அந்த ஆதிசேஷன் என்று திருநாமங்களை உடையனாய். பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைக தாமாவாய். பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைக தாமனின்னு ஸ்தோத்திரத்துல ஸ்லோகத்தை எடுக்கிறார். அப்பேற்பட்ட அவன் பல பல அவதாரங்களை செய்கிறான். அப்படின்னா என்ன?
எம்பெருமானோடு பிறக்கிறான். பல பல தேகங்களை எடுத்துக்கொண்டு அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டே இருக்கிறான். பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைக தாமணி பனாமயூக மண்டல மானோதர திவ்யதாமணி. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் உனக்கு படுக்கையான முறையாலே அப்படிங்கிறான். உனக்கு படுக்கையான முறையாலே அப்படின்னு கேட்டான். உனக்கு அவன் படுக்கையா இருக்கான். அதனால ஷையாங்கிறதுக்கு படுக்கைன்னு அர்த்தம். உனக்கு அவன் படுக்கையாக இருக்கிறான் என்று காட்டுகிறார். அப்பேற்பட்ட அந்த ஆதிசேஷன் உனக்கு படுக்கையான முறையாலே நாகனை மிசை நம்பிரான். நாகனை மிசை நம்பிரான்னு உனக்கு ஒன்ன எல்லோரும் சொல்றான். நாகனை மிசை நம்பிரான். ஆதிசேஷனை எவன் படுக்கையாக உடையவனாக இருக்கிறானோ அவன் திருவடியைத்தான் பற்ற வேண்டும். நாகனை மிசை நம்பிரான் என்று எல்லோருக்கும் புருஷகார பூதனாய். பிராட்டியத்தான் புருஷகார பூதைன்னு சொன்னோம். இங்க ஆதிசேஷனும் புருஷகார பூதனாய். ஏவம் விது பாதேனாத்யாரோகதி. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் என்ன அந்த அந்த எம்பெருமானுக்கு இவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற ஏவம் விது பாதேன அத்தியாரோகதி பாதேனாத்தியாரோகதி. அதனால இப்பேற்பட்ட பகவானுடைய படுக்கையின் மேல் அடியிட்டு ஏறுகிறான். இப்ப யாரு நாமெல்லாம் போறோம் பரமபதத்துக்கு. ஆசையோட எம்பெருமான் கூப்பிடுறான். அந்த பரியங்க வித்தியின்படியே தன்மடியிலே அடியிட்டு ஏறலாம்படி ஆசனமாய் அந்த எம்பெருமான் நம்மளை எல்லாம் அழைத்து, ராமன் நின்னுண்டு எல்லா ஊர்லயும் சேவை சாதிக்கிறான். கோதண்டத்தை வச்சுண்டு அந்த ராமன் அமர்ந்து இருந்த இடம் எங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பரதன் வரான். பரதன் வரது தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீராமனுக்கு உடனே அமர்ந்துட்டான். அமர்ந்த திருக்கோலத்தை அற்புதமா சேவிச்சவன் பரதன். உடனே அவன் அமர்ந்துட்டான். நேரம் அங்கேருந்து பரதன் வந்த உடனே அண்ணா அப்படின்னு கதறிண்டு வரான். வசிஷ்டர் சொன்னார், எனக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறானா? ராஜ்யமும் நானும் ஓ சொத்து, ராஜ்யமும் நானும் ஓ சொத்து. அதனால சொத்தை ஆளக்கூடாது அப்படின்னு நான் உன்னை தேடி வந்திருக்கேன்னா, அதனால நீ வந்துரு. என்னால அந்த பாரத்தை தாங்க முடியாது, ராஜ்ய பாரத்தை என்னால தாங்க முடியாது. அதனால நானும் உனக்கு சொத்து தான், அந்த ராஜ்யமும் உனக்கு சொத்து தான். நீ சொத்தை ஆளக்கூடியவன் அப்படின்னு பரதன் வரான். அங்க ராமன் அமர்ந்த திருக்கோணம் எம்பெருமான். அப்படி வந்து பரதனை அணைச்சுண்டு அந்த தொடைக்கு மேல வச்சுட்டான் மடியில. அதே போல இங்கிருந்து போற ஒவ்வொரு முக்தனுமே மிதிச்சு ஏறணும். அந்த ஆரோகம் பண்ணணும். அந்த கட்டில மிதித்து ஏறணும். அங்க பாம்பு வளைய சுத்தி இருக்கும். அந்த ஆதிசேஷனை மிதிச்சு நாம ஏறணும். அப்போ எம்பெருமான் நம்மளை தூக்கி வச்சுக்கிறான் மடிக்கு மேல. பக்கத்துல பிராட்டிமார்கள்லாம் தலையை தடவி கொடுக்குறான். இன்னைக்கு கிடைச்சிருக்கான் ஒரு முக்தன் அப்படின்னு. பெருமானுக்கு ரொம்ப ஆசை. நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் அன்பன். நமக்கும் முதல்ல இந்த ஜீவனைத்தான் பிடிக்குமா பெருமாளுக்கு, அதுக்கப்புறம் பிராட்டி. அப்படி ஆசையோட கொண்டு வச்சுக்கிறான். அப்ப நாம என்ன பண்றோம்? அந்த கட்டுல மிதிச்சு மேல ஏறணும். அங்க என்ன மரக்கட்டுல இருக்கு? இல்ல ஆதிசேஷன் தான் இருக்கான். ஆசனமா இருக்கான். ஷையா ஆசனம். அந்த ஆதிசேஷ வளையத்தை மிதிச்சுண்டு மேல ஏறணும். அப்ப அவன் ஒரு புருஷகார பூதம் தானே. எம்பெருமான நாம போய் சென்று கிட்டி அடையணும். எம்பெருமான் மடிக்கு மேல நம்மளை உட்காத்திக்கணும். அது ஒரே ஒரு முறைதான். அதுக்கப்புறம் ஏறத்துக்குலாம் அனுமதி கிடையாது. வேதாந்தம் சொல்றது ஒரே ஒரு முறை. அங்க போன உடனே பரம சாயுஜ்யத்தை காட்டான் எம்பெருமான். சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமே தம்மையே ஒக்க அருள் செய்வ. அந்த அவனுக்கு அப்படி தூக்கி மடியில வச்சுக்கிறான் எம்பெருமான். அப்ப நாம அந்த ஆதிசேஷ வளையத்தை மிதிச்சு மேல ஏறுறோம். அதனால அவன் புருஷகார பூதனா இருக்கிறான். ஆசனமாய் அந்த அந்தரங்கனாய் தன்மடியிலே அடியிட்டு ஏறலாம்படி ஆசனமாய் அந்தரங்கனாய் ரொம்ப அந்தரங்கமா இருக்கான் எம்பெருமானுக்கு. எம்பெருமான் பிராட்டிட்ட பேசிக்கிறதும் பிராட்டி எம்பெருமானுக்கு பேசிக்கிறதும் எல்லாம் காதல விடும் ஆதிசேஷனுக்கு. ஒரு படுக்கை தானே,
ஒரு படுக்கையாக இருக்கிறான். பகவத் ஸ்வரூப நிரூபக பூதையான உன்னை போலே, பகவத் ஸ்வரூப ரூப நிரூபக பூதையான உன்னை போலேங்கிற அந்த பிராட்டியை போலே. ஆக அந்த பகவத் ஸ்வரூப நிரூபக பூதை அப்படின்னு பிராட்டியை சொல்றா. ஆக எம்பெருமானுடைய வடிவம் என்ன, அவனுடைய தன்மை என்ன, இதையெல்லாம் நன்றாக உணர்ந்து அறிந்து தெரிந்து கொண்டவன் பகவத் ஸ்வரூப நிரூபக பூதையான உன்னை போலே. ஏன்னா அந்த எம்பெருமான் திருமார்பிலே இருக்கா. அதனால நாகனை மிசி நம்பினான் என்று அவனுக்கு சர்வஸ்மாத் பரத்துவ சூச்சகனாய். அதனால பர ஸ்மாத் பர சர்வஸ்மாத் பர, மிக மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அந்த பரமாத்மா. அதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டோம். ஆதிசேஷனை யாரு படுக்கையா உடையவனோ அவன்தான் பரம்பொருள், அவன்தான் பரமாத்மான்னு வேதாந்தங்களை அறுதியிட்டு சொல்லுகின்றன. அதனால சர்வஸ்மாத் பரத்துவ சூச்சகனாய் அந்த எம்பெருமானை இட்டு காட்டுறது அந்த ஆதிசேஷன். ஆஸ்தே பாதாள மூலஸ்தா சேஷோ சேஷ சுரார்ச்சிதா தஸ்ய வீரியம் பிரபாவஞ்ச ஸ்வரூபம் ரூபமேவச்ச நஹி வர்ணயிதும் சக்கியம் ஞாதும் வா திதசைரபி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை, அற்புதமான அந்த ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறார். இப்படி எல்லா தேவர்களாலும் அந்த தேவ சமூகங்களாலே பூஜிக்கப்படுகிறான், வணங்கப்படுகிறான். அவர்கள் அனைவருமே வழிபாடு செய்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அந்த சேஷன் பாதாளத்தின் அடியிலே எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய வீரியம், பெருமை, சொரூபம், ரூபம் ஆகியவைகளை தேவர்களாலும் வர்ணிக்கவோ அறியவோ முடியாது. அப்பேற்பட்ட அந்த கீழ பாதாள லோகத்துல இந்த லோகத்தை தாங்குகிறார். ஆஸ்தே பாதாள மூலஸ்தகா சேஷசேஷோ சுரார்ச்சிதா. இந்த தேவர்கள் வணங்குகிறார்களாம் அந்த ஆதிசேஷனை. அப்பேற்பட்ட பெருமை இருக்கு. இப்பதான் அனந்தன்னு ஆதிசேஷனுக்கும் பேரு, அனந்தன்னு எம்பெருமானுக்கும் பேருன்னு சொன்னேன். அப்பேற்பட்ட அந்த ஆதிசேஷன் தான் இந்த பூமியை தாங்கி கொண்டு தஸ்ய வீரியம் பிரபாவஞ்ச ஸ்வரூபம் ரூபமேவச்ச தாங்கி கொண்டிருக்கிறான் ஆதிசேஷன். அதனால தேவர்களாலும் தொழப்படுகிறான் அந்த ஆதிசேஷன் என்கிறபடியே அபரிச்சேத்திய ஸ்வரூப ரூப குண விபவாதிகளை உடையவனுமான திருவனந்தாழ்வான். இப்பதான் திருவனந்தாழ்வான்னு சொல்றார். அந்த பெயரை இட்டு இப்பதான் சொல்றார் திருவனந்தாழ்வான். அபரிச்சேத்திய பிரிக்க முடியாத, பகுக்க முடியாத ஸ்வரூப ரூப குண விபவாதிகளை உடையவனான திருவனந்தாழ்வான். ஸ்வரூபம், ரூபம், குணம், விபவ ஆதிகளை. அப்ப ஸ்வரூபம்னு சொன்னா என்ன, அவனுக்கு சேஷன்னு திருநாமம். அந்த ஆத்மாவுக்கு சேர அந்த அடிமைத்தன்மை. ரூபம்னா என்ன, வடிவம். குணம்னா என்ன, அந்த தொண்டு செய்வது, தொண்டனாகவே இருக்கக்கூடிய அந்த குணம். விபவ ஆதிகளை, விபவம்னா என்ன, பிறத்தல். எப்ப எம்பெருமான் அவதாரம் பண்றானோ அப்பெல்லாம் அவன் கூடவே பிறக்கிறான். அப்பேற்பட்ட அந்த ஆதிசேஷன் உடையவனுமான திருவனந்தாழ்வான் அப்படின்னு இப்பதான் பேரை சொல்றார். பள்ளி கொண்டு அருளினால் படுக்கையாக, எம்பெருமான் பள்ளி கொண்டு அருளினால் படுக்கையாக இருக்கிறான். அதனால எம்பெருமான் எங்க பள்ளி கொண்டு அருளினாலும் அங்கே அவன் படுக்கையாக இருக்கிறான். இருந்தால் சிங்காசனமாய், இருந்தால் சிங்காசனமாய்ங்கிற. அப்போ இருளிய சுரமணிகள் இமைக்கும் நெற்றி அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி. அந்த இடத்துல படுக்கையா இருக்கான் ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு. இருந்தால் சிங்காசனமாய், அதனால எம்பெருமான் அமர்ந்திருக்கிறான். அது சிங்காதனமா இருக்கு, சிங்காசனமா இருக்கு. இப்படி உனக்கு பகுமுகமாக அடிமை செய்து லப்தஸ்வரூபனாயிருக்கும். லப்தஸ்வரூபன் அப்பேற்பட்ட அந்த அடிமைத்தன்மைக்கு சேர, அந்த அடிமைத்தன்மைக்கு பொருந்தியவனாக இருக்கிறான் அந்த ஆதிசேஷன். அதனால இருந்தால் சிங்காசனம். அதனால் நீள்கடலுள் என்றும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்கரவுன்னு பாசுரம். அந்த பாசுரத்தை அப்படியே விவரிக்கிறார், வாக்கியமா விவரிக்கிறார். அப்படி விவரிக்கின்ற காலத்துல அதுக்கு உண்டான ஸ்ருதி வாக்கியங்கள், உபனிஷத்து வாக்கியங்கள்லாம் சேர்த்து
ஸ்ரீராமாயண ஸ்லோகம் என்ன, ஸ்தோத்திரங்கள் என்ன, எல்லாத்தையும் பிரமாணங்களை எடுத்து எடுத்து அற்புதமாக காண்பிக்கிறார். ஆக இது எல்லாத்திலையும் திருவுள்ளத்துல கொண்டுதான் அந்தந்த ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் எல்லாத்துக்குமே அப்படி அந்த பதங்களை அந்த வார்த்தைகளை அப்படியே கட்டமைத்துள்ளார் ஸ்ரீ ஆளவந்தார். அந்த கட்டமைப்பு எப்படிங்கிறதான் இந்த விளக்கமா சொல்றார் இந்த வியாக்கியானத்துல. அதனால யாமுனாச்சாரியோட அந்த ஆளவந்தாவுடைய திருவுள்ளத்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார் இவர். இருந்தால் சிங்காசனமாய் இப்படி உனக்கு பகுமுகமாக அடிமை செய்து லப்த ஸ்வரூபனாய் இருக்கும். பகுமுகமாக பல்வேறு முறைகளில் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு தன்மைகளில் இப்ப அடிமை செய்கிறான் உனக்கு. பணிபதி சப்தத்தாலே பணிபதிகின்னு இருக்கு. பணிபதி பணிபதிகி ஷையா ஆசனம். பணிபதி பணிபதினு சொன்னாலே சர்ப்பங்களுக்கு பதி, சர்ப்பங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறான் ஆதிசேஷன். அந்த அந்த சப்தத்தாலே அந்த சொல்லாலே சைத்திய மார்தவ சௌரபிய விஷாலோன்னத்வாதியான பரியங்க குணங்கள் பிரகடிதங்களாகின்றன. அப்படின்னா என்ன? சைத்தியம் என்ன? மென்மை, மென்மை சைத்தியம் குளிர்ச்சி, ஆர்தவம் மென்மை குளிர்ச்சி மென்மை, நறுமணம் உயர்ந்த தன்மை முதலான குணங்கள் பரியங்க குணங்கள். நல்ல படுக்கையை விரிச்சுக்கோ, படுக்கையை விரிச்சுட்டு படுத்தோம்னா உடம்பு பூரா அரிக்க ஆரம்பிச்சிருது, அங்கங்க குத்துறது, அதை தூக்கி தூர வீசிடுறோம் அந்த படுக்கையை. சரி, உடம்புக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா அந்த படுக்கையில படுத்தேன் அவ்வளவு சுகம் இல்லை. சரி, அந்த படுக்கை ரொம்ப சாதாரணமா இருக்கு, ஏதோ பழைய போர்வை, போன நூற்றாண்டுல வாங்கின போர்வையா தெரியல, நல்ல மனம் ஒண்ணும் இல்லை. அதனால குளிர்ச்சி இருக்கணும், மென்மை இருக்கணும், நறுமணம் இருக்கணும், உயர்ந்த தன்மை இருக்கணும். இது எல்லாமே அந்த படுக்கைக்கு இருக்கான். எந்த படுக்கைக்கு? எம்பெருமானுடைய ஆதிசேஷ படுக்கைக்கு எல்லாம் இருக்கான். அதனால பணிபதி சப்தத்தாலே இதை சொல்லுகிறார். பரியங்க குணங்கள். ஒரு பெரிய கட்டிலுக்கு மேல மஞ்சள் மெத்த போட்டாச்சு, தேக்கு கட்டிலுக்கு மேல நல்ல விரிப்பா போடணும் இல்லையா? அப்படி இருக்கு அந்த ஆதிசேஷன். நறுமணம் இருக்கு, மென்மை இருக்கு, குளிர்ச்சி இருக்கு, உயர்ந்த தன்மை இருக்கு, பரியங்க குணங்கள் பிரகடதியங்கள் ஆகின்றன. பாஞ்ச சயனம் என்ன கடவுதிரே, பந்த சயனத்தின் மேலேறி அப்படின்னு திருப்பாவை பாசனம். மெத்தென்ற பந்த சயனத்தின் மேலேறி மப்பிட்டை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா. பஞ்ச சயனம், இந்த 5 விதமான அம்சங்கள் இருக்கணும். மென்மை இருக்கணும், நறுமணம் இருக்கணும், குளிர்ச்சி இருக்கணும், அதை படுத்துட்டா ஒரு சுகம் இருக்கணும், உயர்ந்த தன்மையோட கூடியதாக இருக்கணும். இப்படி இந்த 5 குணங்களும் இருக்கணும். பரியங்க குணங்கள் பிரகடனங்கள் ஆகின்றன. பஞ்சசயனம் என்ன கடவுதிரே அப்படின்னு அந்த ஆதிசேஷனை முதல்ல எடுத்து சொல்லி, அந்த ஆதிசேஷனுக்கு உண்டான தன்மைகளை எல்லாம் சொல்லி, அந்த ஆதிசேஷன் எப்படி கைங்கரியம் பண்றான் அப்படிங்கிறத சொல்லி, அந்த ஆதிசேஷனுக்கே உண்டான தன்மை குணம், அதனால ஸ்வரூபம் ரூபம் குணம். அடுத்தாப்புல விபவத்தையும் சொல்ல வர. ஸ்வரூபத்தை சொல்லிட்டார், ரூபத்தை சொல்லிட்டார், இப்ப குணத்தை சொல்லணும், அப்புறம் விபவத்தை சொல்லணும். என்னென்ன எடுத்துட்டோமோ அதுல என்னென்ன சொற்களை சேர்த்தமோ அந்த சொற்கள்ல இருந்து வலுவாம அந்த சொற்களுக்கு அனுகுணமாக அப்படியே வியாக்கியானம் பண்ணிட்டு போறார் நம்ம பூர்வாச்சாரியர். செய்யா ஆசனம் என்று துவயத்தை சொன்னது. செய்யா ஆசனம் என்று துவயத்தை சொன்னது, 2 படியாக சொன்னது, 2 வழிகளாக சொன்னது. செய்யா படுக்கைன்னு சொல்லியாச்சு, ஆசனம்னா உட்காரக்கூடியது, 2ஐயும் சொல்லியாச்சு. துவயத்தில் படியே திருமார்கரவு சென்றால் குடையான். இருந்தால் சிங்காசனமாவும் மேல சொல்லியாச்சு, இப்ப சென்றால் குடையான் அப்படிங்கிறதுக்கு அற்புதமான அந்த ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறார். ஸ்தோத்திர ரத்னத்திலேருந்து அந்த ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறார். நிவாச செய்யாசன பாதுக அம்சுக அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறார். இந்த ஸ்லோகத்திலேருந்து எம்பெருமானுக்கு அந்த சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மரவடியாம், நீள்கடலுள் என்றும் புனையாம் அணிவழக்காம், பூம்பட்டாம் புல்குமலையாம் திருமாருக்கு அளவு. அந்த ஸ்லோகத்தையே அப்படியே சம்ஸ்கிருதத்துல சாதிக்கிறார் பரமாச்சாரியர் ஸ்ரீ ஆளவந்தார். நிவாச செய்யாசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதப வாரணாதிபி
சரீர பேதைஹி தவசேஷதாம் கதைஹி யதோச்சிதம் சேஷ இதி இதீரிதே ஜனைஹி அப்படின்னு அற்புதமான அந்த ஸ்லோகம். அதனால யதோச்சிதம் சேஷ, ஏற்கனவே அதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டேன். நிவாச, செய்ய, ஆசன, பாதுக, அம்சுக, என்னென்ன கைங்கரியம் சொல்லியிருக்காரு இங்க. நிவாசன்னு சொல்லிட்டார். எம்பெருமானுக்கு நிவாசம், இருப்பிடமாக இருக்கிறான். நிவாச செய்யா, எம்பெருமானுக்கு இருப்பிடமா, நிவாசகான இருப்பிடம். நிவாசம் நிவாசம்னு போடுறோம், நிகேதனம் நிகேதனம்னு போடுறோம், குடில் குடில்னு போடுறோம். அந்த மாதிரி சொல்றோமே, அந்த மாதிரி எம்பெருமான் எங்க இருந்தாலும் ஆதிசேஷன். நம்ம வீடுகள்ல ஒரு சின்ன பிறை, பிறைன்னா சுவத்துல இருக்கும் அந்த காலத்து வீட்டுல. இப்ப சொன்னா புரியாது. ஒரு பிறை, அந்த பிறைக்குள்ள எம்பெருமான வச்சிருப்பா. அந்த பிறைக்கு வெளியே ஒரு திரை கட்டியிருப்பா. அதை வந்து நம்ம கண்ணுக்கு தான் அது பிறையா இருக்கு. ஆனா அந்த பிறை முழுக்க ஆதிசேஷனா இருக்கு. ஒரு சின்ன பிறையா இருந்தாலும் ஆதிசேஷன். ஒரு சின்ன மரப்பெட்டி, ரொம்ப துளியான பெட்டி, அதுக்குள்ள 2 சாலகிராமம் இருக்கு. அந்த பெட்டியா இருக்கான் அந்த ஆதிசேஷன். பெரிய கோயில் ஆழ்வார், பெரிய திருக்கோயில். அப்படியே தான் எம்பெருமான் எங்கெங்க இருக்கிறானோ அந்த இடத்துக்கு நிவாச, அந்த இடத்துக்கு தக்கன ஆதிசேஷன் அந்த அந்தந்த ரூபத்துல இருக்கான். அதனால கோயில் ஆழ்வார்னா என்ன, ஆதிசேஷன் தான் கோயில் ஆழ்வார். அந்த சின்ன பிறை தான் கோயில் ஆழ்வார். பெருமாள் எழுந்துட போறோம் சின்ன பெட்டிக்குள்ள வச்சு, அதுதான் கோயில் ஆழ்வார். இப்படி இது எல்லாமே என்ன, கோயில் ஆழ்வார்னா இறையாழ்வார்னு அர்த்தம். அவர் தான் ஆதிசேஷன் அர்த்தம். அந்த ஆதிசேஷனாவே இருக்க. நிவாச செய்யா, நிவாசா செய்யா அப்படின்னா படுக்கையா இருக்கான். ஆசன, எம்பெருமானுக்கு அமர்விடமா இருக்கான், ஆசனமா இருக்கான். நிவாச செய்ய, செய்ய ஆசன, பாதுக, சென்றால் இருந்தால் சிங்காசன், நின்றால் மரவடியான். பெருமாள் நடக்கிற காலத்துல அவன் தான் செருப்பா இருக்கான், அந்த சேஷன் தான். நிவாச செய்யாசன பாதுக அம்சுக, பாதுகாம்சுக, அந்த எம்பெருமான் கொடையாகவும் இருக்கிறான், திருப்பாதுகையாக இருக்கிறான். இப்படி எம்பெருமான் அந்த திருப்பாக்கடலை துயில் கொள்கிற காலத்துல தெப்பமாகவும் இருக்கிறான். அதுக்கும் மேலாக அறைக்கு அணிந்து கொள்ளும் நல்ல பரிவட்டமாகவும் அந்த ஆதிசேஷன் இருக்கான். நிவாச செய்யா ஆசன பாதுக அம்சுக உபதான வர்ஷாதப வாரணாதிபி. அப்படி பெருமாள் நடக்கின்ற காலத்துல வெயில் பற்றக்கூடாது, அதுக்காக எல்லாரும் கொடை பிடிக்கிறோம் கோயில்ல. இது 4 பக்கமும் பெரிய கோவில் சப்பரம் மாதிரி தூக்கிட்டு போறான். அது எல்லாமே ஆதிசேஷன் தான். திருப்பாதையாக இருக்கிறான். சூரியனும் மழையும் எம்பெருமான் மேல பற்றக்கூடாது, அதற்காக அது குடையாக அவன் இருக்கிறான், பரிவட்டமாக இருக்கிறான், நல்ல பட்டாடையாக இருக்கிறான். அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு அந்தந்த உடலை சரீரத்தை எடுத்துக்கொண்டு பணிவிடை செய்கின்ற இயல்பை உடையவனாக இருக்கிறான். ஏதோ ஒரு நாள் காலக்ஷேபம் கேட்டுட்டு உபன்யாசம் கேட்டுட்டு இந்த புஸ்தகத்தெல்லாம் படிச்சுட்டு அவன் கோயிலுக்கு வந்து கைங்கரியம் பண்ணல. நம்மை போல இயல்பாகவே அந்த தன்மையை உடையவனாக இருக்கிறான். திருமார்க்கு அரவு சென்றால் குடையான் நிவாச செய்யாசன என்று தொடங்கி இருவருமான சேர்த்தியிலே. அதைத்தான் இங்க சொல்ல வர. ஏதோ எம்பெருமானுக்கு மட்டும் இதெல்லாம் பண்றேன், அவன் தான் சர்வேஸ்வரன் இல்லை, அவன் சர்வேஸ்வரன் ஈஸ்வரி. இருவருமான சேர்த்தியிலே இப்போ விபவ அவதாரத்துக்கு வர. திருப்பார்கடல்ல சேவை பண்ணியாச்சு 2 பேருமா சேர்த்தியில. நித்திய பூதியில அனவரதமும் சேவனக்குது 2 பேருமான சேர்த்தியில. அதற்கப்புறம் விஷ்ணு லோகத்துல மகாலட்சுமியோட கூடியிருக்க, அங்கேயும் சேர்த்தியில சேவை பண்ணியாச்சு, கைங்கரியம் நடந்துட்டு இருக்கு. அந்த 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 சேவா இன்னும் முடியல. விபவாதிகளை உடையவனான திருவனந்தாழ்வான் இப்ப அந்த விபவத்துக்கு வர. அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று பண்ணும் சர்வவித கைங்கரியங்களுக்கும் உபலட்சணம். எல்லாவித இப்ப ஏதோ நிவாச செய்யாசன பாதுக அம்சுக இவ்வளவுதான் சொன்ன நினைச்சுக்க வேண்டாம். இதை தவிர எம்பெருமானுக்கு என்னென்ன கைங்கரியம் இருக்கும். எம்பெருமானுக்கு அடுக்காரத்தி காட்டுறோம், ஆதிசேஷன். தூபாரத்தி காட்டுறோம், ஆதிசேஷன். இப்படி எல்லா கைங்கரியத்திலையும் அந்த ஆதிசேஷன் முழுமையாக நிறைந்து இருக்கிறான். அதனால அவனுக்கு சேஷன்னு பேர். யதோச்சிதம் சேஷஹா,
அதுதான் அவனுக்கு சேஷன்னு திருநாமம். அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று பண்ணும் சர்வவித கைங்கரியங்களுக்கும் உபலட்சணம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அகம் சர்வம் கரிஷ்யாமி, உமக்கு எல்லா அடிமைகளையும் நான் செய்வேன். யாருடைய வார்த்தை? இளைய பெருமாளுடைய வார்த்தை. பவாம்ஸ்து சக வைதேகியா கிரிசானுஷு ரம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத சுபதஷ்டதே. இந்த மாதிரி ராமா, நானும் உன்னோட காட்டுக்கு வரேன், நீயும் மதினியாரும் அந்த மலைத்தாள்களை நன்றாக விளையாடுவீர்கள், பிராட்டி கூட நீயும் விளையாடுவ. வைதேகியா சக வைதேகியா கிரிசானுஷு ரம்சியதே, ரெண்டு பேரும் ஆனந்தமா ஏகாந்தமா விளையாண்டுருவோ. அடியேன் நீர் விழித்து கொண்டிருக்கும் போதும் கைங்கரியம் செய்வேன். ஜாகிரதா சுபதஷ்டதே, நீர் தூங்கும் போதும் உமக்கு எல்லா கைங்கரியங்களையும் செய்வேன். அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார் இளைய பெருமாள். அதைத்தான் மேல அபரிச்சேத்திய ஸ்வரூப ரூப குண விபவாதிகளை உடையவனுமான திருவனந்தாழ்வான் நாங்க எடுத்து காமிச்சுட்டோம். ஸ்வரூப ரூப குணத்தை எல்லாம் விவரிச்சுட்டோம். விபவாதி விபவங்கள் தொடக்கமாக ஆயுஷன் பண்ணக்கூடிய கைங்கரியம் என்னவென்ன அதையெல்லாம் இப்ப பட்டியலிட்டு காட்டுறார். அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று பண்ணும் சர்வவித கைங்கரியங்களுக்கும் உபலட்சணம். உபலட்சணம்னா என்ன? எல்லா விதமான கைங்கரியம் தான் அவர் பண்றார். அதுக்கு உபலட்சணமா அகம் சர்வம் கரிஷ்யாமி, எல்லாம் நான் செய்வேன், எல்லாம் நான் நன்றாக செய்வேன். நீர் விழித்திருக்கும் பொழுதும் நீர் உறங்கும் பொழுதும் அதை எடுத்து காட்டுறார். யதா யதாஹி கௌசல்யா கிஞ்சைனாம் பிரதிபக்ஷ்யாமி கிருத்வா விப்ரியம் ஈதிருஷம் யதா யதாஹி கௌசல்யா தாசீவச்ச சகீவச்ச பாரியாவது பகினீவச்ச மாத்ருவது ச உபதிஷ்டதி. அற்புதமான ஸ்லோகம். யதா யதாஹி கௌசல்யா, எப்போதும் அந்த கௌசல்யா இருக்காளே என்று ஓர் அபலை அப்பிராப்த விஷயத்திலே பலபடியாக பரிச்சரியை பண்ணினாள் என்றால், ஒருவேளை அந்த கௌசல்யா இருக்கா, அந்த கௌசல்யக்கு உண்டான ஏற்றம் யாருக்குமே இல்லை. கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு முதல்ல திருக்கோயில் சுப்பிரபாதத்துல கௌசல்யாங்கிற அந்த திருநாமத்தை தான் சொல்றோம் எல்லாரும். அப்பேற்பட்ட அந்த யதா யதாஹி கௌசல்யா, அப்பேற்பட்ட அந்த கௌசல்யா எப்படி இருக்கான்னு தசரதன் நினைச்சு பார்க்கிறான். மரண படுக்கையில் இருக்கின்ற காலத்துல கைகேயி வரம் கேட்டா வரத்தை கொடுத்தான். ரொம்ப அழுது புரண்டுன்னு இருக்கான், உயிர் போயின்னு இருக்கு. அப்ப நினைச்சு பார்க்கிறான், நாளைக்கு எப்படி முகத்துல நான் விழிப்பேன், கௌசல்யா முகத்துல எப்படி விழிப்பேன். அந்த கோசல தேசத்தை எனக்கு கொடுத்தாரே அந்த கௌசல்யா, அந்த கௌசல்யா என்னென்ன பண்ணா. கிஞ்சைனாம் பிரதிபக்ஷ்யாமி கிருத்வா விப்ரியம் ஈதிருஷம், இப்பேற்பட்ட என் மேல பிரியத்தை மட்டுமே கொண்ட அந்த கௌசல்யைக்கு நான் என்ன கொடுத்தேன். இந்த அயோத்தியா தேசத்து வாசிகள்லாம் என்ன சொல்றா, அயோத்தியா நகர மக்கள் என்ன வார்த்தை சொல்றா, சக்கரவர்த்திக்கு கையை மேல பிரியம் ஜாஸ்தி அப்படித்தானே பேசுகிறார்கள். நாளை தொடக்கமாக இந்த சக்கரவர்த்திக்கு கௌசல்யா பேர்ல பிரியம் ஜாஸ்தி, அப்படி பேசணும். இனிமே அந்த கௌசல்யாட்ட நன்னா நடந்துக்கணும், அவ மேல எல்லா பிரியத்தையும் வைக்கணும். ஆனா அவ பண்ண கைங்கரியம் என்ன, கௌசல்ய ஒரு தாசிய போல கைங்கரியம் பண்ண. யதா யதாஹி கௌசல்யா தாசீவது, எப்போதும் ஒரு தாசிய மாதிரி, எனக்கு ஒரு அடிமை பெண் மாதிரி எனக்கு எல்லா விதமான கைங்கரியும் பண்ணா. சகீவச்ச, ஒரு நெருங்கிய தோழி, உயிர் தோழி போல எனக்கு அவ்வளவு என்கிட்ட பிரியமா இருந்தா, ஸ்நேகத்தை எல்லாம் கொடுத்தா, நல்ல ஒரு சிநேகிதி. பாரியாவது, நல்ல ஒரு மனைவியா நடந்துண்டா. பகினி வச்ச, ஒரு சகோதரிய போல இருந்தா. நான் அடிக்கடி வேட்டைக்கு போவேன், அழகான பெண்களை பார்ப்பேன், உடனே போய் அவ வீட்டுல போய் பொண்ணை கேட்டுருவேன். சக்கரவர்த்தி கேட்கிறாருன்னா அவர்களும் பெண்ணை மனமுடித்து கொடுத்து விடுவார்கள். அங்கேருந்து தேர்ல வந்து இறங்குவேன் அரண்மனை வாசல்ல. அதை கேள்விப்பட்ட கௌசல்ய ஆரத்தி தத்தோட இருப்பா, ஆரத்தி தத்தோட. பொண்ணு மாப்பிள்ளையும் வரா, அதனால ஆரத்தி தட்டோட வந்து ஆரத்தி எடுக்கலாம். அந்த மாப்பிள்ளையோட உடன்பிறந்த சகோதரி,
மூத்தவளா இளையலா இருக்கலாம். அவளுக்கு உண்டான அந்த சடங்கு, அந்த ஆரத்தி அவதான் பண்ண முடியும். அது நாத்தனார் ஸ்தானத்துல செய்யக்கூடிய காரியத்த கௌசல்யா ஆரத்தி எடுத்து 2 பேருக்கும் திருஷ்டி கழிச்சு, அத வாசல்ல கொட்டி 2 பேருக்கும் மேற்கொண்டு என்னென்ன செய்யணுமோ சடங்குகள், அத பூரா பண்ணி வைப்பாளாம் ஒரு பத்தினியா இருந்து. எந்த பத்தினியாவது தன்னுடைய பர்த்தா இது இது 1 நாள் 2 நாள் இல்ல. தினந்தோறும் நடக்குமா. அப்படி கௌசல்ய பகினி வச்ச ஒரு சகோதரிய போல கைங்கரியம் பண்ணியிருக்கா. அந்த சகோதரி மூத்தவள், தம்பி கல்யாணம் முடிஞ்சுட்டு வரான். இல்ல அண்ணனா இருக்கலாம். அண்ணன் கல்யாணம் முடிஞ்சுட்டு வரான்னு சொல்லி, அந்த தங்கை அவ சேர்ந்தவாள்லாம் ஆரத்தி எடுத்து வரவேற்று பாலும் பழமும் கொடுத்து எல்லா உபச்சாரமும் பண்ணுவா இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு. அந்த மாதிரி பண்ணாலாம் கௌசல்யை. பகினி வச்ச மாத்திருவது திடீர்னு உடம்புக்கு முடியாம போயிரும். ஒரு தாயை போல கவனிச்சுண்டா. மாத்து வச்ச உபதிஷ்டதி. இப்படி எனக்கு எல்லா விதமான கைங்கரியத்தையும் பண்ணா. அப்பேற்பட்ட அந்த கௌசல்யக்கு நான் என்ன பதில் சொல்றது? ராவணனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டனே. யதா யதாகி கௌசல்யா என்று ஓர் அபலை, ஒரு சாதாரணமான ஒரு மானுட பெண் அப்பிராப்த விஷயத்திலே, இது பிராப்த விஷயம் இல்ல, கர்மமடியா வந்த சம்பந்தம். தசரதன் பர்த்தாங்கிறது இந்த சைர சம்பந்தம் தான், ஆத்ம சம்பந்தம் கிடையாது. அதனால அது அப்பிராப்த விஷயம், பிராப்த விஷயம் அன்று. பலபடியாக பரிச்சரியை பண்ணினார். ஒரு அப்பிராப்த விஷயத்துல போய் இப்படி பலபடியாக பரிச்சரியை, எல்லா விதமான தொண்டும் செய்தால், சேவை செய்தால், பணிவிடை செய்தால், அப்பேற்பட்ட அந்த கௌசல்யை ஓர் அபலை, சாதாரண மானுட பெண். ஆனா இங்க ஆதிசேஷன் அப்படி இல்லை. பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைக தாமணி, பல பல விதமான ஞான சக்திகளை உடையவன், பல்வேறு தேகங்களை எடுக்கக்கூடிய சக்தி உடையவன், பல பல தலைகளையும் 1000 நாக்குகளையும் படைத்தவன். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் இது பிராப்த விஷயம், அது அப்பிராப்த விஷயம். அதனால எங்கேயோ பணிக்கு போறோம், எங்கேயோ வேலைக்கு போறோம், ஏதோ சம்பளம் கிடைக்கிறது, அப்பேற்பட்ட அந்த அந்த இடத்துலவே கைங்கரியம் பண்றோம். இதெல்லாம் நாய் நாய்பட்ட பாடு, ஒரு நாயோட பொழைப்பு. எல்லாமே அப்பிராப்த விஷயங்கள். இந்த லோகத்தாருக்கு செய்யக்கூடிய எல்லா கைங்கரியமும், அது அலுவலக பணியாகட்டும், எல்லாமே அப்பிராப்த விஷயத்துல செய்யக்கூடிய விஷயம். பிராப்த விஷயம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது, திருக்கோயில்களை கட்டி காப்பாத்துறது, திருக்கோயிலவே கைங்கரியம் பண்றது, ஆச்சாரியன் திருமாயில கைங்கரியம் பண்றது, பாகவதர்களுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம், இதுதான் பிராப்த விஷயம். அப்படி பிராப்த விஷயத்திலே பல அடிமைகளும் செய்கை பிரதிபன்னமிரே. அதனால இப்பேற்பட்ட ஞான சக்தி பலம் எல்லாம் இருக்கு அந்த ஆதிசேஷனுக்கு. அப்பேற்பட்ட அந்த ஆதிசேஷன் இவ்வளவு கைங்கரியம் செய்யறார். இப்படி பரத்வத்திலே பல அடிமைகள் செய்யும் அளவன்றிக்கே. பரத்துவத்துல எல்லா அடிமையும் பண்ணியாச்சு. நித்திய பூதியில அடிமை பண்ணிண்டே இருக்கான். அந்த நெருப்பு புரிய நாயிலிருந்து அந்த அனலை உமிழ்ந்துட்டே இருக்கான். எல்லா விதமான கைங்கரியம் பண்றான். நித்திய முக்தர்கள்லாம் சேவிக்கும்படி இருக்கிறான். அப்பேற்பட்ட அவன் அந்த எம்பெருமானுக்கு அந்த பரத்துவத்துல எல்லா கைங்கரியும் பண்ணியாச்சு. செய்யும் அளவன்றிக்கே தேவதேவத்வே தேவதேகேயம் என்று அனுவர்த்தித்த இவளை போலே. இவளை போலேனா பிராட்டிய போல. தேவதேவத்வே தேவதேகேயம், எம்பெருமான் எப்போ எப்போ அவதாரம் பண்றானோ அந்த அவதாரங்கள் காலத்துல எம்பெருமான் என்னென்ன சரீரம் எடுத்துக் கொள்கிறானோ அந்த சரீரங்களை இந்த பிராட்டியும் எடுத்துக் கொள்கிறாள். புனச்ச பத்மா சம்பூதா ஆதித்யோ பூது யதா ஹரிஹி. அந்த எம்பெருமான் ஆதித்யனா இருக்கிற காலத்துல எம்பெருமான் தான் ஆதித்யனா இருக்கான். அப்ப அந்த பிராட்டி பத்மையா இருக்கா. எப்படியா? தேவதேவத்வே தேவத்வே தேவதேகேயம், தேவத்வே தேவதேகேயம், எம்பெருமானுக்கு அனுகுணமாக, எம்பெருமான் எடுக்கக்கூடிய சரீரத்துக்கு அனுகுணமாக இந்த பிராட்டியும் சரீரத்தை எடுத்துக் கொள்கிறாள், கூடவே பிறக்கிறாள் என்று. அதான் தேவத்வே தேவதேகேயம் என்று அனுவர்த்தித்த இவளை போலே. அனுவர்த்தனம்னா என்ன? எம்பெருமானை தொடர்ந்து எம்பெருமானை பின் சென்று வருதல். அது எப்படின்னு காட்டுறார் இந்த ஸ்லோகத்துல. புனச்ச பத்மா சம்பூதா ஆதித்யோ பூது யதா ஹரிஹி. அப்படி எம்பெருமான ஆதித்யா இருக்கிற காலத்துல அந்த ஆதித்ய கரணம் பற்று தாமரை மலருது. இவ எம்பெருமான தாமரையா சேவிச்சுட்டு இருக்கார். யதானு பார்கவோ ராமஹா ததாசீது தரணீத்வியம்.
அந்த எம்பெருமான் பரசுராமனா வந்தான், இவ தரணியா வந்தா. ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி. அவன் ராகவனா வந்தா, இவ சீதையா வந்தா. அவன் கிருஷ்ணனா வந்தான், இவ ருக்மிணியா வந்தா. அந்நேஷு ச அவதாரேஷு ச விஷ்ணோஹோ ஏஷா அனபாயினி. எப்படி எம்பெருமான் என்னென்ன அவதாரம் எடுக்கிறானோ, எம்பெருமான் மத்ஸ்ய அவதாரமா, பிராட்டி மத்ஸ்யா வந்துருவா. எல்லா அவதாரங்களையும் அந்த எம்பெருமானுக்கு அனுகுணமான அந்த எம்பெருமானை பின்தொடர்ந்து அந்தந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு பிராட்டியும் வருகிறார். தேவதேவத்வே தேவதேகேயம் மனுஷத்வேத மானுஷி. தேவத்வே தேவதேகேயம். அவன் எம்பெருமான் தேக வடிவம் எடுத்தா, இவ தேவி வடிவம் எடுக்கிறான். அவன் மனுஷனா இருக்கும்போது இவ மனுஷியா இருக்கா. இப்படி மனுஷத்வேச்ச மானுஷி விஷ்ணோஹோ தேகானுரூபாம் வை கரோத்யேஷாம் ஆத்மனஸ்தனும். இப்படி விஷ்ணுவின் தேகத்திற்கு தகுந்ததாக தன் தேகத்தை அமைத்துக் கொள்கிறாள் இந்த பிராட்டி. அந்த பிராட்டியை போலே அப்ப எம்பெருமான் எந்தெந்த தேகத்துல வரானோ, எப்படி எப்படி அவதாரங்களை செய்கின்றானோ, அந்த அவதாரங்கள் எல்லாம் பரிபூர்ணமாகும்படி, முழுமையாகும்படி, நிறைவடையும்படி இவள் அந்த எம்பெருமானோட கூட அந்த எம்பெருமானுக்கு தக்க தகுந்த அந்த தேகங்களை எடுத்துக்கொண்டு பிறப்பது போலே அவதாரந்தோறும் அடுத்த வடிவு கொண்டு, யாரு ஆதிசேஷன், இவளை போலே அவதாரங்கள் தோறும் அடுத்த வடிவு கொண்டு, எம்பெருமானுக்கு அடுத்த வடிவு. அடுத்த வடிவுனா அந்த எம்பெருமானுக்கு பின்னாலே இருக்கலாம், அந்த எம்பெருமானுக்கு முன்னாலே இருக்கலாம். அடுத்த இவனுக்கு அடுத்தார் போலே எந்த பக்கம் நின்னாலும் அடுத்தவன் தான். வலது பக்கம் நின்னாலும் அடுத்தன்னு சொல்லலாம், இடது பக்கம் நின்னாலும் அடுத்த, அப்படி அடுத்த வடிவு கொண்டு அந்த எம்பெருமானை பின்தொடர்ந்து இதுக்கென்று சிருஷ்டனாய், சிருஷ்டன் சிருஷ்டன்னா அப்படி அவனும் வந்து பிறக்கிறான். அப்படி பிறந்தவனாய் சீதா முவாச்ச என்று இவள் புருஷகாரமாக அப்படி வந்தவன் பிராட்டிய பார்க்கிறான். அப்படி வந்து நம்ம சிருஷ்டனாய் அவனும் வந்தான், பிராட்டியை பார்த்தான், சீதையை பார்த்தான் அப்படிங்கிறார். அப்படி சீதையை பார்த்தது யாரு அப்படின்னா இளைய பெருமாள். சிருஷ்டனாய் பெருமாளாக நாராயணன் வந்தான், இளைய பெருமாளாக ஆதிசேஷன் வந்தார். அதை காட்டுறார். சப்ராதுகு சரணம் காடம் நிபீட்ய ரகுநந்தனஹா சீதாமுவாச்ச அதியஷா ராகவஞ்ச மகாபிரதம். அப்படி அந்த ரகுநந்தனன், அந்த ரகுநந்தனன் யாரு? அந்த இளைய பெருமாள். சிருஷ்டனாய் சீதா முவாச்ச என்று இவள் புருஷகாரமாக அப்படி பிராட்டி பக்கத்தை சீதா முவாச்ச அந்த சீதையை பார்த்து கொண்டே அந்த சீதையை புருஷகாரமாக பற்றி, லக்ஷ்மணா நீ காட்டுக்கு வர வேண்டாம், பரதனுக்கு உதவியா இங்கே இரு சொல்லிட்டார் ராமன். முதல்ல ராமன் சீதையை தடுத்து பார்த்தார். சீதை சொல்லிட்டா, எங்க அப்பா ஒரு புருஷனுக்கு, ஒரு ஆண்மகனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அந்த ஆண்மகன் வடிவத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. ஆமா, ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் சொல்லிட்டா. அந்த வார்த்தை தாங்கல. பார்த்தான், சரி பிராட்டிய நீயும் வரணும்ட்டான். எவ்வளவோ சொல்லி பார்த்தா, தடுத்தான், கடைசியில் இந்த வார்த்தையை சொல்லிட்டா. ஆனா அந்த ராமன் ஆண்மகன் நிரூபிச்சு காமிச்சு. கரதூஷணாதிகள் 14,000 பேரை ஒருவனா நின்று அழித்தான். அப்புறம் வந்து கட்டிண்டா. அதுக்கு பாசுரம், அந்த அர்த்தங்கள்லாம் வேற. அப்படி அந்த சீதையை முதல்ல தடுத்து பார்த்தான், அப்புறம் சேர்த்து கொண்டான். இளைய பெருமாள வர வேண்டாம்ட்டான். அதுக்கு இளைய பெருமாள் சீதா முவாச்ச அந்த ஸ்லோகத்தை எடுக்கிறார். சீதையை பார்த்து கொண்டே சப்ராதுகு சரணம் காடன் நிபீத்திய சப்ராதுகு அந்த அந்த ராமனுடைய திருவடிகளை நன்றாக பிடித்து கொண்டான். ரகுநந்தனா அது இளைய பெருமாள், இந்த ஜீவாத்மாவை சொல்றது. சீதாம் உவாச்ச அதியசா ராகவஞ்ச மகாவிரதம். அப்பேற்பட்ட அந்த பெரிய விரதத்தை கூடிய அந்த அந்த பெருமாளை பார்த்து சொன்னான். சீதையை புருஷகாரமாக பற்றி சீதாம் உவாச்ச அந்த பிராட்டி முன்பாக பிராட்டிக்கு நேரே நின்று கொண்டு, பிராட்டியினுடைய சந்நிதியிலே நின்று கொண்டு அந்த ராமனுடைய திருவடிகளை பற்றினான். அதை இந்த இடத்துல காட்டுறார். இதுக்கென்று சிருஷ்டனாய் சீதாமுவாச்ச என்று இவள் புருஷகாரமாக இவள் சமக்ஷத்திலே சுவாபேட்சிதங்களை பேசி இவள் முன்பாக அவள் பார்க்கும்படி திருமுன்பே ஸ்வ அபேட்சிதங்களை பேசி, தனக்கு என்னென்ன விருப்பம், அகம் சர்வம் கரிஷ்யாமி,
நீங்களும் சீதையும் எப்பவும் சேர்ந்தே இருக்கணும். 2 பேருக்கும் கைங்கரியம் பண்ணிட்டே இருப்பேன். கைங்கரியத்துக்காக உங்களோடு வரேன். ராமா ச பிராதுஹு, நீ என் கூட பிறந்த அண்ணன். ச பிராதுஹு, மாதா நாராயணகா, பிதா நாராயணகா, பிராதா நாராயணகா. நீ நாராயணன், நான் உனக்கு படுக்கையா இருக்கேன். நான் தான் உனக்கு ஆசனமா இருக்கேன். உனக்கு எல்லாமா நான் இருக்கேன். நீ இந்த சீதையை விட்டுட்டு இருப்ப, பரதனுடைய சத்துருக்கனை விட்டுட்டு இருக்கலாம். இந்த ஆதிசேஷனை விட்டு நீ இருக்க முடியாது. அதனால உன்னோடு நான் வருவேன், உனக்கு கைங்கரியம் பண்ணுவேன்னு சொல்லி ஸ்வ அபேஷீதங்களை பேசி வைதேகியா சக என்று இவள் சேர்த்தியிலே, அப்படி வைதேகியா சக இவனுடைய சேர்த்தியில சொல்ற, இவனுடைய சேர்த்தியிலே வைதேகியா சக என்று இவள் சேர்த்தியிலே பாவஜனாய், அப்படி அந்த பாவஜனாய் அப்படின்னா என்ன, இந்த கைங்கரியத்தை பண்ணணும் அப்பேற்பட்ட அந்த ஆசையுடையவனாய், பாவஜனாய் அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று சர்வவித கைங்கரியங்களையும் பிரார்த்தித்து அடிமை செய்ய பெற்று, இப்படி அவன் பிரார்த்திக்கிறான். முதல்ல எம்பெருமான காலை பிடிச்சு கேட்கறான், சீதையை வச்சுட்டு வான்னு சொல்லிட்டான். அப்புறம் அந்த பிரார்த்தனை இருக்கு, பவாம்ஸ்து சக வைதேகியா, பவாம்ஸ்து சக வைதேகியா, அந்த பிராட்டியோட கூட இருக்கிற எம்பெருமானை என்று இவள் சேர்த்தியிலேயே பாவஜனாய் தன்னுடைய பாவத்தை காட்டுறான். எல்லாம் அறிந்தவன், நன்றாக உணர்ந்தவன், அந்த எம்பெருமானுக்கு அந்த கைங்கரிய விருத்தியை, அந்த தொண்டு செய்வதை பணிபுரிவதை நன்றாக உணர்ந்தவன், அந்த ஸ்வரூபத்திலே இருக்கான். அதனால பாவஜனாய், அந்த பாவத்தை நன்றாக அறிந்தவன். அந்த கைங்கரியம் இல்லைன்னா இவன் தரிக்க மாட்டான். எம்பெருமானுக்கு தொண்டு புரியலை, எம்பெருமானுக்கு பணிவிடை செய்யலை அப்படின்னா அந்த ஒரு க்ஷணமும் இவன் உயிர் வாழ மாட்டான். அது பாவஜனாய்ங்கிற சப்தத்தை போட்டிருக்க. அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று சர்வவித கைங்கரியங்களையும் பிரார்த்தித்து அடிமை செய்ய பெற்று பிரகர்ஷயிஷ்யாமிற்படியே உகப்பித்து, அந்த ஸ்லோகத்துல அற்புதமா காட்டுற, ஸ்தோத்திரத்துல ஸ்லோகத்துல பிரகர்ஷயிஷ்யாமி என்கிறபடியே உகப்பித்து உகந்து பணி செய்து குணபாதம் பெற்றேன் அப்படின்னு காட்டுறார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு உகந்து பணி செய்யணும். அந்த பணிய அந்த ஆதிசேஷன் செய்கிறான். ஆமா, பிரகர்ஷயிஷ்யாமி ச நாத ஜீவிதா அப்படின்னு போட்டிருக்கு. அதனால நிலையான பேரின்பம், நிலையான பெருவாழ்வு என்னன்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் புரிதல் அப்படிங்கிறத பவந்தமேவானு சரண் நிரந்தரம் பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தரஹா அப்படிங்கிற அற்புதமான அந்த ஸ்லோகம். நித்திய கிங்கரஹா பிரகர்ஷயிஷ்யாமி, நித்திய கிங்கரஹா பிரகர்ஷயிஷ்யாமி. அதனால வேற எந்த நினைவும் இல்லாம எம்பெருமானுக்கு தொண்டுவதே நினைவாக கொண்டவன், அந்த தொண்டையே முழு மூச்சாக கொண்டவன் அப்பேற்பட்ட பாவகியன் அந்த ஆதிசேஷன் அப்படின்னு காட்டுறார். இப்படி உகந்து பணி செய்து என்னும்படி ரமித்து லப்த ஸ்வரூபனாய் இருப்பான் ஒருவனிரே. அப்படி இருப்பான் ஒருவனிரே, இரே இரேன்னு போட்டா இவன் ஒருவன் தான் அதுக்கு சேர்ந்தாற் போலே பொருத்தமா இருக்கான்னு அர்த்தம். பொருந்தியவனாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். அனைவது அரவணை மேல் பூம்பாவை யாகம் புணர்வது, அனைவது அரவணை மேல் எம்பெருமான் அந்த ஆதிசேஷனை அணைச்சுன்னு இருக்கான், அணைகின்றான், அணைந்து இருக்கிறான், படுத்துன்னு இருக்கான். பூம்பாவை யாகம் புணர்வது, அந்த பிராட்டியோடே கூட இருக்கிறான் அந்த எம்பெருமான்னு இந்த திருவாய்மொழி பாசுரத்துல காட்டுறார். அனைவது அரவணை மேல் பூம்பாவை யாகம் புணர்வது, அந்த பூவில் பிறந்த அந்த திருமகள், அந்த திருமகள் உடம்பை தழுவியபடி, திருமகள் உடம்பை தழுவியபடி தழுவிக்கொண்டு அந்த அரவணையிலே கிடைக்கிறான் எம்பெருமான். அனைவது அரவணை மேல் பூம்பாவை யாகம் புணர்வது, தீவாய் நாகனையில் துயில்வானே திருமாலே. இந்த ஆதிசேஷனுடைய சொல்ற காலத்துலலாம் இந்த ஆழ்வார்கள் சேர்த்தியத்தான் சொல்றா, பிரிவை சொல்லல. நாராயணா ஒன்ன மட்டும் ஆதிசேஷன்ல பார்த்தேன்னு சொல்லல, பிராட்டியோடு கூடித்தான் பார்க்கிறார்கள். வைதேகியா சக பவாம்ஸ்து சக வைதேகியா, ராமனோடு கூடிய சீதையாகத்தான் கைங்கரியத்துக்கு ஒப்புக்கொண்டான் அந்த இளைய பெருமாள். அதே போல இங்க ஆழ்வார்கள் பாடுகிறார்கள், சுடர் பாம்பனை நம் பரனை திருமாலை, நம்முடைய பரன், நம்முடைய இந்த எம்பெருமான் இருக்கானே
அவன் திருமாலை என்று இருவருமான சேர்த்தியிலே அடிமை செய்து வாழும்படியை ஆழ்வார்கள் அனுசந்தித்தார்களிலே. சேர்க்கிறதா அடிமை பண்ணணுமே ஒழிய எனக்கு அப்பாவை பிடிக்கும், அம்மாவை பிடிக்காது, அப்பாவுக்கு எல்லாம் செய்வேன், எனக்கு அம்மாவை தான் பிடிக்கும், அம்மா சொன்னபடிதான் கேட்பேன், அம்மாவுக்கு தான் எல்லாம் பண்ண போறேன், கூடவே கூடாது. அப்பா அம்மா இவர்கள் சொற்படி கேட்டு நடக்கணும். அவர்களுடைய சேர்த்தியில தான் கைங்கரியம் பண்ணணும். நீ 6 மாசம் அம்மா வச்சுக்கோ, நான் 6 மாசம் அப்பா வச்சுக்கிறேன். இந்த லோகத்துல பண்ணக்கூடியது எல்லாமே பெரிய தவறு. பிராப்த விஷயத்திலேயே பிராட்டியும் பெருமானும் சேர்ந்துதான் கைங்கரியம். இது அப்பிராப்த விஷயமாக இருந்தாலும் அந்த தந்தை தாயை சேர்த்துத்தான் கைங்கரியம் பண்ணணுமே ஒழிய எனக்கு அம்மா ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொல்லவே கூடாது. அது உங்களுக்கு புரியணும், அதுக்காக இந்த உதாரணத்தை சொன்னேன். இப்படி சேர்த்தியிலே அடிமை செய்து வாழும்படி ஆழ்வார்கள் அனுசந்தித்தார்களே. இவர் தாமும் மேற்கொண்டு சொல்ல போற அந்த ஆதிசேஷனுக்கு உண்டான பெருமையை இப்படி ஆழ்வாக அனுசந்தித்தார்கள் சேர்த்தியிலே அடிமை என்ன. இனி இந்த ஆதிசேஷனும் இவர் தாமும் ஸ்ரீயா சகாசீனம் அனந்த போகினி என்று அருளி செய்தார் இதே. அப்படி இவனும் ஸ்ரீயா சகாசீனம் அனந்த போகினின்னு அது சோத்திரத்தின ஸ்லோகம். இப்படி அந்த ஆதிசேஷனுடைய கைங்கரியம், அந்த ஆதிசேஷனுடைய கைங்கரியம் எப்படி தொடர்ந்து வருது, அந்த ஆதிசேஷனுக்கு உண்டான பெருமை என்ன, அந்த கைங்கரியம் வெறுமனே திருப்பாற்கடல மட்டும் இல்லை, நித்திய பூஜையில மட்டும் இல்லை, எப்படி எம்பெருமான அவதரிக்கின்ற காலத்திலே பிராட்டியும் கூட அவதரிக்கிறாளோ அதே போல அந்த ஆதிசேஷனும் எம்பெருமானோடைய அவதரித்து அவருக்கு கைங்கரியங்களை செய்து வருகிறார். அதனால சேஷன்னு திருநாமம், ஆதிசேஷன். அப்படி அந்த கைங்கரியம் செய்யக்கூடிய அவர்களுக்குள்ளே தலைவனாக இருக்கிறான். அப்படி அந்த ஆதிசேஷனுடைய பிரபாவத்தை இவ்வளவு நேரம் நமக்கு அற்புதமா எடுத்துக்காட்டுறார். பணிபதிகி செய்யாசனம், அந்த பணிபதி சப்தத்துக்கு என்னென்ன விசேஷம், ஷையா ஆசனம் அதற்கு என்னென்ன விசேஷம், இப்ப ஷையாவை சொல்லியிருக்கார், இனிமே தான் ஆசனத்தை சொல்ல போறார். அந்த விஷயம் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துல தொடர்ந்து அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.